7:30 ஆகுது, இன்னும் எந்திக்காம இருக்கான். தம்பி தம்பி. அப்பா எனக்கு ஒரு 500 வேணும். காலேஜில் ப்ராஜெக்ட் கேட்டாங்க. 2 நாளைக்கு மட்டும் தானப்பா 1000 வாங்கிட்டு போனேன். அதெல்லாம் உனக்கு சொன்ன புரியாது, கேட்டால் கூட. எனக்கு எழுத படிக்க தெரியாதுதான் உங்கள் பெரியப்பன் என்கிட்ட கொஞ்சம் இடத்தையும் ஏமாற்றி எழுதி வாங்கிட்டான். ஆனால் நீ அப்படி இருக்கக்கூடாது. நல்லா படித்து பெரிய ஆளணும். அதான் எனக்கு இருக்க ஒரே ஆசை. என்ன மாப்பிள்ள காலேஜ் போகாமங்கன்னு உட்காந்துருக்க? எக்ஸாம் நடக்குமாப்ல. மத்தியானம் தான் காலேஜ். நம்ம ஊரில் டோர்னமெண்ட் வேறு வச்சுருக்கானு. அண்ணனை பார்க்க 11 மணிக்கு போகணும். வயலில் வேறு மோட்ரு ஓடுது. அதை ஆஃப் பண்ணிட்டு போன்ட்டு உட்காந்துருக்கேன். ஆமாம், நீ ஏன் காலேஜ் போகல? காலேஜா? நீ வர சும்மா இரு மாப்பிள்ள. காலேஜுக்கு போனால் வாத்தியாங்கத்து தான், வீட்டுக்கு வந்தால் எங்கள் அப்பங்கத்து தான். ஒரே டென்ஷன் மாப்பிள்ள. அதனால தான் ஒன்றுமே செய்ய முடியல. நீ யாரு? மாடசாமி மாமலா? அப்படி தான் பேசுவ. ஆமாம், இப்போ எதுக்கு நீ விளையாட வர மாட்டேக்க? மாப்பிள்ள வெயில் எப்படி அடிக்குன்னு பார்த்தலாம். இந்த வெயிலில் விளாட வந்தால் என் உடம்புக்கு ஏதாச்சுன்னா யார் பாப்பா? யார்சாட்டி ஒரு கட்டிங்கை போட்டோமா, சாப்பிட்டோமா, ஒரு தூக்கத்தை போட்டோம்னா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். மாப்பிள்ளை இரு, உண்டெல்லாம் தண்ணியை போட்டால் தான் நிறைய பேச முடியும். ஆமாம் மாப்பிள்ள, நீ ஏன் நல்ல பேலா இருக்க? கடன்னா என்னன்னு தெரியுமா மாப்பிள்ள உனக்கு?
தேதி ஒன்றாயிட்டுனா இருக்கவா சாவான்னு மண்டையில் அதே நினப்பாவே ஓடிட்டுருக்கு. இந்த குடிக்க இப்படி தான் குடிச்சு எங்கள் அப்பா 5 லட்ச ரூபா கடத்தை வாங்கி செத்து போயிட்டாரு. மாதம் 10 ஆனா வட்டி கட்டணும். நான் வேலை செஞ்சு படிக்கவா வட்டி கட்டவா இருக்க நேரம் இல்லாமல் ஓடிட்டுருக்கு. உனக்கு அப்படியா? உங்கள் அப்பா கஷ்டம் தெரியாமல் வளர்த்துட்டாரு. நீ கேட்டோன்னே பைக்கெல்லாம் எடுத்துட்டாரு. நீ அப்படி தானே பேசுவ? மாப்பிள்ளை போதும், உன் பேச்சை நிப்பாட்டு. உன்கிட்ட பேசினா அடித்த போதப்பெல்லாம் இறங்கி போயிடும். அண்ணனை பார்க்க போகிறேன்னு சொன்னலாம், ஃபஸ்ட்டு அங்கே கிளம்பு. என்ன மாடசாமி, ஃபோன் அடித்தா எடுக்க முடக்க? உன்னை தேடி மெனக்கிட்டு ஒரு ஆள் வரணுமோ? உன் வீட்டை வச்சு பணம் வாங்கியிருக்க, மறந்துடாத. அப்போல்லாம் இல்லை தம்பி, கொஞ்சம் வேலை, அதான் வர முடியல. இந்த மாதம் மொத்த பணத்தையும் தந்துடுறேன். அப்பா கிட்ட மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. சீக்கிரம் பணத்தை தர வழியை பாரு. ஆமாம், உன் பையன் என்ன பண்ணுறான்? பார்க்குற நேரமெல்லாம் அந்த ஆலமரத்துலேயே இருக்கான். காலேஜ் படிக்காத தம்பி, நான் 6 மாதத்தில் வேலைக்கு போயிடுவான். எல்லாம் கேள்விப்பட்டேன். நீயே இவ்வளோ கஷ்டப்படுத. உன் பையனை உன் கூட வேலைக்கு கூப்பிட்டு போனால் 4-5 காசு பார்க்கலாம்ல. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் அவனை படிக்க வச்சு என்னத்தை சாதிக்க போகிற? சீக்கிரம் கடனை தர வழியை பாரு. அண்ணே, நம்ம ஊரில் கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடத்தலாம்னு சொல்லி பசங்க எல்லாம் முடிவு பண்ணியிருக்கோம். அதான் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலான்னு வந்திருக்கோம். நல்ல விஷயம் தானப்பா. இதை கேட்க ஏன் தயங்குறீங்க? இல்லைண்ணா, உங்களுக்கே தெரியும், கபடி டோர்னமெண்ட் நடக்கும்போது பிரச்சனை ஆகிட்டு. இப்போ கிரிக்கெட் மேட்ச் நடத்த பர்மிஷன் தருவாங்களான்னு தெரியல. அதான் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டு போகலான்னு வந்தேண்ணே. எந்த விளையாட்டாக இருந்தால் என்ன தம்பி, உங்கள் ஆர்வம் தான் முக்கியம். நல்லது பண்ணும்போது 4 பேர் இடைஞ்ச பண்ண தான் செய்வான். இப்போ இருக்க பசங்கள்லாம் படிக்கவும் போகாமல் வேலைக்கும் போகாமல் குடிதான் உலகம்னு வாழ்ந்துட்டு இருக்கான் தம்பி. அவங்களெல்லாம் பார்க்கும்போது வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஏதாவது வாழ்க்கையில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்கள நினச்சா பெருமையாக தான் தம்பி இருக்குது. ஆமாண்ணே, நீங்கள் சொல்கிறது சரிதான். நம்ம டீம்லேயே முன்னாடி நல்லா விளையாண்ட பசங்க இப்போ அப்படி தான் இருக்காங்க. இப்போ நம்ம அவங்கள பற்றி பெருசாக கண்டுக்கிறதே கிடையாது. இருந்தாலும் நம்ம கூட ஆர்வமாக இருக்கும் பசங்க நம்ம ஏதாச்சும் பண்ணணும்னானே. 2 வருஷமும் டோர்னமெண்ட்டு நல்லபடியாக நடத்தி முடிச்சிட்டோம். இந்த வருஷமும் டோர்னமெண்ட் நல்லபடியாக நடத்தி முடிச்சிடுவோம்னே. இப்போ இருக்கிற பசங்கள்லாம் வாழ்க்கைன்னா என்னன்னு தெரிய மாட்டேக்கு. தனி மனிதன் கல்வியும் பொருளாதாரத்தையும் முன்னேறினா மட்டும்தான் அந்த சமூகம் நம்மளை ஒரு ஆளாக மதிக்கும். இல்லை அப்படின்னா நம்ம போன பிறகு கைத்தட்டி நின்று சிரிச்சுக்கு இருப்பான். இதுதான் உலகம். இந்த உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். உண்மைதானே. நம்ம ஊரில் எவ்வளோ வசதி பண்ணி கொடுத்துருக்கோம். சின்ன சின்ன பிள்ளைலாம் சிலம்பு விளாண்டு ஸ்டேட் லெவலில் ப்ரைஸ் வாங்கி வச்சிருக்கு. கடைசி 3 வருஷத்தில் கிரிக்கெட்டு 11 கப்பு வாங்கி வச்சுருக்கோம். ஆனால் இப்போ அவன் மனசில் நான் தான் பெரியவன் நினச்சிட்டு இருக்கான். அவன் குடும்பம் என்ன சூழ்நிலை இருக்குன்னு கொஞ்சம் கூட ஒருத்தர் நினச்சி பார்க்கல. முன்ன மாதிரி இல்லைன்னா காலம் ரொம்ப மாறி போச்சு. நீ சொல்கிறது சரிதான் தம்பி. அஜித் அப்பா கடன் வாங்கி அவனை படிக்க வச்சாரு. அவன் படித்து முடிச்சுட்டு எங்கே வேலைக்கு போக போகிறான்னு சொல்லி எங்கிட்டே சொல்லி சிரிச்சாங்க. இன்றைக்கி அவன் இந்தியன் ஆர்மியில் வேலைக்கு போயிட்டான். சொல்கிறவன் சொல்லிகிட்டே தான் இருப்பான், சொல்கிறவன் அதே இடத்துல தான் இருப்பான். ஆனால் அஜித் இன்னைக்கு அவன் குடும்பமே பெருமைப்படுற மாதிரி வேலைக்கு போயிட்டான். இந்த மாதிரி தான் வாழ்க்கையில் நிறைய பேர் நிறைய விஷயத்தை இழந்துட்டு அதை நினச்சி ஒரு வயசுக்கு அப்புறமா வருத்தப்படுவாங்க. அதனால் எதுவும் மாறும்னு நினச்சா மாறாது.
ஆனால் நீங்கள் எப்பவும் அந்த மாதிரி இருந்துடக்கூடாது. நிறைய படிங்க, நல்லா விளையாடுங்க, பிடிச்ச வேலைக்கு போங்க, சந்தோஷமாக இருங்க. இதை தான் உங்கள் அப்பா அம்மா ஆசைப்படுவாங்க. நானும் அதான் ஆசைப்படுறேன். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. என்னால் முடிஞ்ச உதவியை நான் பண்ணுறேன். எங்கே போயிட்டு வர? காலேஜ் தான்ப்பா போயிட்டு வரேன். ஏன்பா இன்னும் போய் சொல்லுத? என்னை ஏமாற்றி உனக்கு என்ன கிடைக்க போகுது? நீ என்னெல்லாம் பண்ணுறேன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் நான் ஏன் உனக்கு ஒன்று சொல்ல தெரியுமா? நான் படுற கஷ்டம் நீ பற்றக்கூடாது தான். உனக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணுறேன். ஏன் இப்படி பண்ணுற? படித்தா மட்டும்தான் 4 பேர் மதிப்பான், ஒரு நல்ல நம்பிக்கை போக முடியும். ஏன்பா எப்போ வீட்டுக்கு வந்தாலும் புழு புழுன்ட்டு வர? அதான்ப்பா அந்த வீட்டுக்கு வரதுக்கே பிடிக்க மாட்டேங்குது. நானும் சொல்ல சொல்ல கேட்டுக்கிட்டு நீ படித்து உழைச்சி ஒரு மயிரும் தர வேண்டாம். நல்லா இருந்தால் போதும். ஒழுங்காக சொல் பேச்சுக்கிட்டு இருந்தானே எந்த பக்கம் ஓடி போயிடுறாங்க. ஒழுங்காக சொல் பேச்சுக்கிட்டு இருந்தானே எந்த பக்கம் ஓடி போயிடுறாங்க. பாவி பையலே இப்படி பண்ணிட்டானே. படிக்கச் சொன்ன தந்தை தலையில் கல்லை போட்டு கொன்ற மகன். நெல்லை இந்த கொடூர சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. அப்பா என்ற தனி மனிதன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கஷ்டம், நஷ்டம், இன்பம், துன்பம், கண்ணீர், கவலை, அவமானம் இதையெல்லாம் கடந்து இரத்தத்தை வேர்வை சிந்தி உழைக்கிறது அவரோட பிள்ளைகளுக்கு மட்டும்தான். ஆனால் அவருடைய பிள்ளைகள் அவருக்கு தருவது என்னமோ ஏமாற்றத்தை மட்டுமே. தந்தை கண்டிப்பது வெறுப்பால் அல்ல, பிள்ளைகள் நல்ல பாதையில் செல்ல வேண்டும் என்ற வழிகாட்டுதலால். வாழ்க்கையில் ஒரு நிமிடம் யோசிக்காமல் எடுக்கும் முடிவு நம்மை மட்டுமல்ல நம் குடும்பத்தையும் சேர்த்து அழித்துவிடும். பெற்றோரின் அருமை புரிந்து அகம்பாவத்தை அடக்கி கொண்டு வாழ்வதே உண்மையான புத்திசாலித்தனம்.